பாரி கார்த்திக், அதே மாதிரி திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில கூடுதல் இடங்களை ஒதுக்க திமுகக்கு என்ன மாதிரியான சிக்கல் நீடிக்குது, அது குறித்த விவரங்கள்? அதற்கு மீறி நீங்கள் இடம் கேட்டால் உங்களுடைய விருப்பமாகும். உங்களுடைய அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முடிவில் இருக்க வேண்டும் என்று திமுக சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இத்தகைய முடிவில் இத்தகைய பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸ் மற்றும் திமுகவுடைய இறுதி பேச்சுவார்த்தையாக இருக்கும். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இத்தகைய மாநில பொறுப்பாளர் முதலமைச்சர் சந்திக்க நேரம் கேட்டது போல, அப்போது அவர் நேரம் கேட்டது முதற்கட்டமாக முதலமைச்சர் கே.சி. வேணுகோபாலை மட்டும் சந்தித்து பேசினார். அடுத்த கட்டமாக தற்போது காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளருக்கும் நேரம் கேட்டால் அந்த நேரத்தை முதலமைச்சர்கள் தரவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அமைப்பதற்காக தான் ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறோம். டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் அந்த குழு தற்போது அறிவாலயத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன பேச வேண்டும் என்றாலும் அவர்களுடன் நேரடியாக பேசலாம். பேசிவிட்டு எங்களிடம் சொல்லுங்கள், இடங்கள் குறித்து அப்புறம் அடுத்த கட்டமாக பேசுவோம் என்று முதலமைச்சர் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது ப. சிதம்பரம் மேல் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக முதலமைச்சர்கள் நேரம் கேட்டவுடன் உடனடியாக வரவேற்றிருக்கிறார். அவருடன் சேர்ந்து செல்வப்பரையும் வந்து கொண்டிருக்கிறார். இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வருகின்ற தேர்தலில் திமுக காங்கிரசுடன் அந்த கூட்டணி நீடிக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைப்பதற்காக சொல்லப்படுகிறது. அதே நேரம் ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது மேலிடத்தில் பொறுப்பாளர்களுக்கு அவர்களிடம் சொல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தியுடைய அனுமதியோடு தான் முதலமைச்சர் சந்தித்து ப. சிதம்பரம் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். ஒருவேளை முதலமைச்சர்கள் சொல்கின்ற வார்த்தையை பொறுத்தான் இருக்கிறது. எங்களால் இவ்வளவு இடங்கள் தான் தர முடியும், இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு, ஏற்றுக்கொண்டால் இருங்கள், இல்லை என்றால் உங்களோட தனிப்பட்ட விஷயம் என்று முதலமைச்சர் சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ப. சிதம்பரம் இந்த கூட்டணி வெகு நாட்களாக சென்று கொண்டிருக்கிறது. இதே ஒரு காரணமாக வைத்து நாம் பிரிந்துவிடக்கூடாது என்பதற்கு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இன்றைய தினம் டெல்லியில் பல முக்கிய தமிழகத்தை சேர்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் கூடியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது செல்வப்பெருந்தகைக்கு தெரியாமலே, செல்வப்பெருந்தகையை அழைக்காமலே ஒரு மாநிலத்தின் தலைவருக்கு கூட தெரியாமல் டெல்லியில் தற்போது கூடியிருக்கிறார்கள். அது அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். டெல்லி தலைமை ஒன்று பேசும், தமிழ்நாடு தலைமை ஒன்று பேசும், நடுவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒன்று பேசுவார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒன்று பேசுவார்கள். இவ்வாறு பல கட்டங்களாக பல தலைவர்கள் பல விஷயங்களாக பேசியிருக்கும் நிலையில் தற்போது இது தொடர்பாக முழுமையான ஒரு அதாவது முடிவு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறது. ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோமா இல்லை இந்த கூட்டணியில் இல்லையா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் அவர் தெளிவுபடுத்துவார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பது ஒரு விதத்தில் உண்மைதான். அதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரும்ப எவ்வளவோ அதாவது ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரஸை விட்டுவிடாமல் பார்த்துக் கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரணமும் அதுதான். எங்களுக்கு 30% உள்ளாட்சி அமைப்புகள் இடம் வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டபோது கூட அப்போதும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை மறுக்கவில்லை. உள்ளாட்சி நேரங்களில் அதை பார்த்துக் கொள்ளலாம், தற்போது அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை, உள்ளாட்சி நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக 11 மாநகராட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த 11 மாநகராட்சியில் கும்போணம் மாநகராட்சியை திமுக காங்கிரசுக்கு மேயரை பொறுப்பை கொடுத்தது. உள்ளாட்சி அமைப்புகள் கேட்காமலே காங்கிரஸ் கொடுத்தது. விடுதலை சிறுத்தைகளுக்காக ஒரு நகராட்சி ஒதுக்கப்பட்ட போது அந்த நகராட்சியில் துணை நகராட்சி மேயராக ஒருத்தரை போட்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக அந்த நகராட்சியில் திமுகவை சேர்ந்தவரை நகராட்சி தலைவராக ஆன பிறகு அதையும் விசிகேவிடம் கூட சமாதானப்படுத்தி அதை சம்மதிக்க வைத்தார்கள் திமுக. ஆனால் காங்கிரசுக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்படுத்தவில்லை. காங்கிரஸ் போட்டியிட்ட காங்கிரசுக்கு அறிவிக்கப்பட்ட கும்போணம் மேயரில் யாரும் திமுகவினர் போய் நாமினேஷன் பண்ணி நான் தான் மேயர் என்றெல்லாம் கூட சொல்லவில்லை. அது விசிகேக்கு நடத்தியது. அந்த விசிகேவுடைய தலைவர் திருமாவளவன் கூட அது ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. கூட்டணிகள் எல்லாம் என்று எல்லோரும் விரும்புவார்கள். எனவே நாங்கள் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அப்போதே அதை கடந்து விட்டு சென்று விட்டார். ஆனால் அதன் பிறகாக காங்கிரஸ் கட்சி தற்போது ஏற்கனவே அவர் மேயராக இருந்தும் கூட தற்போது உள்ளாட்சி அமைப்புகளில் எங்களுக்கு 30% இட வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தொடர்ந்து இது குறித்து பேசலாம் பாரி கார்த்திக், சிறிய இடைவேளைக்கு பிறகு.